ஆப்பம் பண்ணலாமா? ஆப்ப மாவு நேற்று ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக 2 கரண்டி இட்லி மாவு தான் இருந்துச்சு. அது கூட ஒரு 200 கிராம் பச்சரிசியும் அதில் கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்தும் கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி, அது கூட கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு பழைய சாதம் இருந்தாலும் அதையும் போட்டு அரைச்சி அந்த இட்லி மாவு கூட கரைச்சி நைட்டே வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு. ஆப்ப மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். ஆப்ப சட்டி நல்லா தண்ணிலாம் இல்லாமல் போனதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கணும், நல்லா சுத்தீரும். எனக்கே தெரில என்ன பண்ண போறேன்னு. ஒரே ஒரு கண்டி ஆப்ப மாவு எடுத்து இப்படி ஊற்றி இப்படி பண்ணுவாங்க. இப்படிதான் பண்ணுவாங்க. இப்படி வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும், இல்லாட்டி தீ பிடிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆப்போம். நெக்ஸ்ட் வந்து இவங்க ட்ரை பண்ண போகிறாங்க. ஏன் இந்த மாதிரி நான் ஆயிலை வந்து சைடில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன்னா எடுக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா தீஞ்சா மாதிரி இருக்குல்ல, இப்போ பாருங்க இது எப்படி. பரவாயில்லையே, நான் தான் வந்து எண்ணெய் தொடச்சேன். திருப்பி காட்டுங்க பிரதர். தீயறது கிடையாது, என்னோட பாப்பா சாப்பிட்டு. எப்படியோ ஆப்போசிட் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.